இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க பப் ஸ்லீவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக தச்சு பழகுறவங்களுக்கு இந்த கை சரியாக வரலன்னு சொல்கிறாங்க. கை சுருக்கு வருது, லூஸு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த லூஸும் சுருக்கும் இல்லாமல் எப்படி தைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 2 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் பிடிச்சிங்கன்னா சுருக்கு வராது. 1/2 இன்ச்சுக்கோ இல்லை 1 இன்ச்சுக்கோ ஃப்ளீட்ஸ் பிடிக்கும் போது சுருக்கு வரும். அதே மாதிரி கீழே தையல் போடும்போது கைக்கு கீழே 1 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போடணும். ஆஃப் எடுத்து வைக்கும் போதும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறப்பல வைக்கணும். அப்போ தான் கிராஸ் கரெக்டாக வந்து நிற்கும், லூஸ் விழாது, சுருக்கம் வராது. நீங்கள் வைக்கும் போது லைனை செட் பண்ணி நேராக வைக்கணும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஊசி மாதிரி ஏதாவது குத்திட்டு தைங்க, அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். இல்லைனா ஒரு பேப்பர் கட்டிங் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தைச்சாலும் ப்ராப்ளம் வராது. பெரும்பாலும் ஊசி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி தைக்கும் போது கரெக்டாக வருது. ரொம்ப அழகாகவே இருக்கும், நேராக இருக்கும். உங்களுக்கு லூஸோ சுருக்கமோ எதுவுமே விழாது. 1 by 1 அழகாக எடுத்து நீங்கள் இப்போவே செட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி முடித்ததும் நல்லா அயன் பண்ணிவிடுங்க. லைனிங்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக போடுங்க. இப்போ கைக்கு தனியாக லைனிங் போடுங்க, பார்டருக்கு தனியாக லைனிங் போடுங்க. நீங்கள் சேர்த்து லைனிங் போட்டாலுமே இந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி போடாதீங்க. அப்புறம் வந்து அப்படியுமே உங்களுக்கு வரலன்னா நம்மக்கிட்ட நிறைய வேஸ்டேஜ் துணி வரும். நம்ம சுடிதார் தைக்கும்போது நிறைய துணி மிச்சமாகும். அதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம கீழே தான் போடுவோம். அந்த துணியில் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் வரும். சில நேரம் ஃபஸ்ட்டே வந்துடும். அந்த மாதிரி தச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் துணியில் தைக்கணும். எடுத்த உடனே நம்ம கஸ்டமர் துணியில் தச்சு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பேப்பர் வச்சு தைச்சாலும் உங்களுக்கு ஷேக் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் அப்படியே லைன் வந்து நிற்கும். அவங்க கஸ்டமர் கையை அசைச்சா கூட உங்களுக்கு எந்த லூஸுமே வராது. இல்லை தச்சு கொஞ்சம் பழக்கம் இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே லைனிங்கை இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க, ரொம்ப கரெக்டாக வரும். அப்புறம் இந்த மாதிரி பப் ஸ்லீவை வந்து நம்ம லைனிங் இல்லாமல் தைக்கவே கூடாது. தைச்சா நல்லாவே வராது. ஏன்னா அதுக்கு ஒரு grip இருக்காது. அது நீங்கள் லைனிங் போட்டு தைச்சி பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு grip வேணும் இல்லைங்களா. நம்ம சாதாவாக தைக்கும் போது ஒரு மாதிரி துணி ஆடிக்கிட்டே இருக்கும். அது துணியுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அயன் பண்ணி நம்ம தைக்கும்போது ரொம்ப நீட்டாக லூஸே இல்லாமல் ரொம்ப அழகாக வரும். நம்ம எவ்வளோ தச்சு கையை அசைச்சா கூட அந்த மாதிரி வராது. அப்புறம் இந்த சென்டரில் ஒரு பட்டன் வைக்கணும். அந்த பட்டன் தான் அந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு grip கிடைக்கும். அந்த grip கிடைக்கும் போது கையை அசைச்சா கூட எதுவுமே ஆகாது. நாங்களும் தச்சிருந்தோம். இந்த மாதிரி கையில் ஷேக் பண்ணி பார்க்குறோம், பாருங்களேன், விரியவே இல்லை, லூஸும் கொடுக்கல. கஸ்டமர் போடும்போது அழகாக இருந்துச்சு.